ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் மத்தியில் தேவனுடைய வார்த்தை கொடுக்க கர்த்தர் பெரிய கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர் பெரியவர், நல்லவர். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளையிலேயும் தேவனுடைய வார்த்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தாங்க. என்ன கொடுக்குன்னு கேட்டால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா 1 பேதுரு 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாகும் என்று, கனமும் மகிமையும் உண்டாகும் என்று காணப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம் நம்மளுக்கு என்ன செய்யுமோ அது பொண்ணு, அந்த பொண்ணு அழிந்து போகிற பொண்ணு அக்கினியாலே சோதிக்கப்படுகிறது போல நமக்கு ஆண்டு கொடுக்கப்பட்ட வெளியேற பெற்ற விசுவாசம் என்ன செய்யுமோ சோதிக்கப்படும் போட்டிருக்கேன். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இப்படி ஒரு காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக குறித்து வைத்திருக்கிறதுனால, அவர் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுனால சில காரியங்களை நம்மளை சோதித்து பார்க்கறதுக்காக ஆண்டவர் வசனம் நம்மளை நினச்சுமா புடமிடும் தான் பைபிளில் போட்டிருக்குது. யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் என்ன செஞ்சான், புடமிட்டு தான். அதனால் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அவர் நிறைய வசனத்தினால ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்ததுனால, தேவனுக்கு பயந்து நடந்ததுனால, கர்த்தருடைய தரிசனங்களை கண்டதுனால அவருக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவரோடு கூட இருந்து அவரை என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அதில் உயர்த்தினார். அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் சோதனைகள் வரும்னால் அந்த சோதனைக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். அதனால் அவர் என்ன செய்வார்னா அதுக்கு பின்பாக ஒரு பெரிய உயர்வையும் மேன்மையும் கர்த்தர் தருவார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பயப்படாதீங்க, எந்த சோதனைகளையும் பார்த்து பயப்படாதீங்க. தைரியமாக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் நம்ம நினைச்சு நிற்கும்போது அது எப்பேற்பட்ட சூறாவளி போல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நம்மளை விட்டு என்ன செய்யும், அகன்று போயிடும். ஆனால் நீங்கள் ஜெபத்தில் மட்டும் என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் நம்மளை என்ன செய்யுமா உடம்பிடும், பரீட்சைக்கு பார்க்கப்படும். அதனால் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று தான் வேதம் கூறுகிறது. அதனால் நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எதையும் குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்ம அவர் மேலே விசுவாசமாக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை இப்படி ஆகிக்கணும் இல்லை. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி ஜெபத்தில் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, குறைஞ்சி போயிடாதீங்க. ஜெபம் மட்டும் உங்கள்கிட்ட குறைஞ்சி போயிடக்கூடாது. அதனால் கர்த்தர் நீங்கள் ஜெபம் உங்கள்கிட்ட ஒழுங்காக இருந்துச்சுன்னா உங்களை யாராலையும் எதையும் பண்ண முடியாது, அசைக்கவே பண்ண முடியாது. தெய்வ பிள்ளைகளை நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளை எந்த பிரச்சனையும் அசைக்க முடியாது. என்கிட்ட தாவீதை தான் சொல்கிறார். தாவீது எப்போதும் ஆண்டவரை பாடி புகழ்ந்துக்கிட்டு இருந்தவர் தான். எப்போது துன்ப நேரத்துலையும் சரி தான், நெருக்கத்தின் நேரத்துலையும் சரி தான், போராட்டத்தின் மத்தியில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறீர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், நன்மை கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் சொல்லியிருக்கீங்க. ஜீவன நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே சொல்லி விசுவாசத்தோடு ஓடினார் ராஜா தாவீது. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி ஒரு விசுவாசம் வேணும். அவர் சொல்லுவார், கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லுவார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்குமானால் நீங்கள் எதுவுமே என்ன பிரச்சனையும் நம்ம அசைக்க முடியாது. பிரச்சனைகள் கொண்டு வருகிற காரியங்கள் தான் என்ன செய்யும், வெட்கப்பட்டு போகும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் கர்த்தரை இருங்க பற்றி கொள்ளுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் நம்மளை சோதிச்சு பார்த்து நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். அதனால் நீங்கள் எதையும் பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.